தேங்க்யூ ஆனந்தா. We will இன்னைக்கு ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள ஒரு தலைப்பு லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, அண்ட் வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ், அதனால என்ன விளைவுகள், கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது ஒரு சிறிய சிந்தனை. குரு அருளும் இறையருளும் வழி நடத்துமாக. மகரிஷி ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல புத்தி, சித்தி, பேரறிவு, ஆதிநிலை அப்படிங்கிற ஒரு 4 நிலைகளில் இருக்கும் அறிவின் தத்துவத்தை விளக்குறாரு. இங்கிலீஷ்ல அது டிரான்ஸ்லேட்ஸ் இன்டு கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட். புறமனம், நடுமனம், அடிமனம், ஆதிநிலை. ஸோ இது ஒன்னொன்னு பார்ப்போம். கான்சியஸ் மைண்டுங்கிறது புறமனம் அப்படிங்கிறது புலன்களில் நிலைத்து செயல்படுவது அப்படின்னு சொல்றாரு. ஸோ புலன்கள்னா இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பர்டிகுலர்லி ஞானேந்திரியங்கள். ஸோ அதுல இணைந்து ஒரு செயல்படும் நிலை, மனதின் நிலை புறமணம். அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே வேணும். புறமணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கு கடினமாகிவிடும். So that conscious mind is very essential. How the conscious mind works is through centered around sense organs. பார்க்கிறோம், ஒரு செயல்படுறோம், we compare. என்ன பார்க்கிறோம், என்ன perceive பண்றோங்கிறது we compare and calculate with previous experiences as well as with future estimates. அதை வச்சு நம்ம செயல்படுற ஒரு நிலை கான்சியஸ் மைண்ட், புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அது it is very important to understand the world, அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கும். And also it is important to understand oneself. So we have to have a very sharp conscious mind. புறமனம் ரொம்ப கூர்மையான ஒரு நிலையில இருக்கிறதுக்கு மகரிஷி நிறைய வழிமுறைகளும் சொல்லியிருக்காங்க. So that is conscious mind. நான் சொல்லி முடிச்சிடறேன், but then we can have some question and answer session. Subconscious mind அப்படிங்கிறது நடுமனம். இதுவும் ரொம்ப முக்கியம். ஆனா இது நம்ம புறமனத்திற்கு அன்லெஸ் நம்ம டைரக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலே ஒழிய இது எப்பவுமே இயங்கிக் கொண்டே இருக்கும். 24/7. கான்சியஸ் மைண்ட் தூங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிறது இல்லை. சப்கான்சியஸ் மைண்ட், நடுமனம் என்பது மூளையை சென்டரா வச்சு ஆப்ரேட் பண்றது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. So for example, all the previous experiences, once they become habits, we don't even think about it. We do it subconsciously. And likewise, lot of automatic functions, நம்ம ஹார்ட் பீட்ல இருந்து ரெஸ்பிரேஷன், அப்புறம் அந்த சென்சஸ் பெர்சீவ் பண்றோமே, எல்லா எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு இன்டர்பிரட் ஆகுறது, அதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நடுமனம். புறமனம் பாத்தீங்கன்னா வெளிப்புற தோற்றங்கள் இல்ல, நம்ம உணர்ச்சிகள் இல்ல வயப்பட்டு இருக்கிறது. சப்கான்சியஸ் மைண்ட், நடுமனம், மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, that helps us also link with the other living beings and there we are able to connect subconsciously, அப்படின்னு சொல்றாங்க.
It is generally centered around the brain. Superconscious மைண்டுங்கிறது அடிமனம். உள்ளம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. எல்லா எக்ஸ்பீரியன்சஸ் right from the beginning is there, but it is accessible when we train our conscious mind to go through subconscious, and then you can access superconscious mind, அடிமனம். இது வந்து they all operate at the same time. இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி டைரக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி we are able to access various knowledge, various intelligence in order to operate our day-to-day lives. But the whole philosophy of yoga, particularly simplified Kundalini yoga, is aimed at self-realization and ultimately God realization. For that, we need to not just know, but also do. We need to do things in a virtuous and moral ways. And மகரிஷி அந்த philosophy of lifeல நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதை பார்க்க மாட்டோம் நம்ம. But superconscious mind or அடிமனம் also is called as பேரறிவு, which connects everything from the origin to now. And that is where the link with every process, not just living being, but also all the events, not just within our body, within the society, but also nature. Understanding, ability to understand the secrets of, or the nature of, or the laws of universe, that intelligence is there அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருக்காங்க. So if you follow that, that is taking us to all the intelligence that drives molecules and where it actually originates, which is the absolute space, which is there within atoms, between cells, between molecules, all pervading அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல மெடிடேஷனுக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஒரு லெவல் ஆஃப் மெடிடேஷனும் ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இஸ் வே ஃபார்வர்ட் அப்படின்ட்டு. அன்கான்சியஸ் மைண்ட் ஆதி நிலைங்கிறது அப்சல்யூட். பிஃபோர் இட் இஸ் த ஸ்டாட்டிக் ஸ்டேட். And once the static state transforms into dynamic state, then the three other states of consciousness operate. அப்படிங்கிறது மகரிஷி's teaching. So இது நம்ம எப்படி பழக்கத்துல எப்படி இதை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, தவம், Agni Davam actually helps us to understand the life energy, which is at the origins of mind. So, and the conscious mind ஒடுக்கி to the gateway of the subconscious கொண்டு போறது Agni Davam. Turiya Davam gets access to Nadumanam and begins the gateway, opens the gateway to the superconscious, which is Turiyadidam. அப்படிங்கிறது அதையும் சொல்லியிருக்காங்க ரிஷி. அதுக்கு வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு வந்திருக்கோம்.
இப்போ why this is important அப்படிங்கிறது பார்ப்போம். Just if you analyze it based on Maharishi's teachings, புறமனம் என்பது நம்ம பார்த்துட்டோம் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருக்கு அப்படின்னு. But also the karmendriyas, the actions, sense organs plus motor organs. நடுமனம் brain, அடிமனம் genetic center, which is nothing but the vortex of the energy in human body, biomagnetism அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the conscious mind always looks for estimating things, calculating things based on the force, volume, time and distance. And every experience that we have through the brain, it gets imprinted on the genetic center. And when we train our conscious mind to come to a lower frequency, whatever is stored in the subconscious becomes apparent. And when the frequency even further reduces, the idea is we get access to the superconscious. But these things, genetic center, brain, sense organs, motor organs, they all work in tandem. எல்லாம் ரொம்ப கோஆர்டினேட்டடாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம அமைதியா எப்போ இருக்கிறோமோ அப்போ நடுமனம் அடிமனம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்போ நம்ம அன்றாட வாழ்க்கை எப்போ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்றோமோ அப்போ ஆல்வேஸ் தி அட்டென்ஷன் இஸ் outside, it's not inside. So this is how Maharishi is explaining mind actually works. There are 10 steps. First there is a sensation, then there is an estimation of whether there is a need or not, and then the drive to act comes. The action happens through motor organs, then we get the results. Then the mind works out if the results are enjoyable or not enjoyable, and that experience stays and gets imprinted. And then the mind also researches that, compares that with previous experiences, and comes to the realization. Then it concludes. This is so elaborately explained. The மனவள கலையில ஒரு ஸ்டெப்பும் நம்ம ஈஸியா அப்படியே அசியூம் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படிதான் நம்ம மனசு சாப்பிடுறது தேவை அப்படின்னா டக்குன்னு சாப்பிடுறோம். பட் வெதர் வி ஆக்சுவலி need that food or that much sugar or whatever we are taking action on, அவ்வளவு நேரம் டிவி பார்க்கணும், எதுனாலும் அந்த ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கான ஒரு ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட்டுக்கு மகரிஷி வழி சொல்லியிருக்காங்க. So every action, if you analyze it through these 10 steps that the mind works, then there is a greater chances of understanding our own actions, the impact it has on us. செயல் விளைவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை மகரிஷி அமைச்சு கொடுத்திருக்காங்க. And this is now really becoming very much the scientific analysis also in many studies. அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். So the scientific way எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, யோகா பிராக்டிசஸ், ஆசனாஸ் இருக்கு, பிராணாயாமா இருக்கு, ரிலாக்ஸேஷன் இருக்கு, தவம் இருக்கு. இதே தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. பிளஸ் காயகல்பா அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்னும் அது வெரி இம்பார்ட்டன்ட். பட் சயின்ஸ்ல இன்னும் அது வரைக்கும் போகல. we know about fitness. நம்ம கை கால் கடைசி வரைக்கும் நடக்க பிடிக்க, கோர் ஸ்ட்ரென்த், பேலன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஆசனாஸ் உதவுதுன்னு நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அது இன்க்ரீசிங்லி சயின்ஸ் இஸ் ப்ரூவிங் தட். பட் பர்டிகுலர்லி த செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் அவேர்னஸ். ஸோ ஹவு நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்,
நம்மளுடைய ரியாக்ஷனை நம்மளே அவேரா இருக்கிறோமா, நம்ம எப்படி மெமரி ஒர்க் ஆகுது, நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து மோர் அண்ட் மோர் we are aware of our subconscious mind and further deeper adimanam. There is increasing scientific evidence that actually it changes the way that people react to stress, and also it changes the way the brain functions, and not just the functions of the brain, structure of the brain கூட சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நிறைய இதுல பார்த்துருக்கோம் ஏற்கனவே. And I just wanted to make that link here. And overall increasing global human functionality, the transcendental state, இதெல்லாம் நம்மளுக்கு துரியாதீத தவத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். Now science is proving increasingly the scientific explanation is becoming more and more prevalent. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மகரிஷி வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா he has given us, but there is so much scientific பொக்கிஷம்ஸ் and treasures in this. அது எப்படி மகரிஷி கொடுத்திருக்காங்கன்னு ஒரு ரிமைண்டர் முடிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் நம்ம பார்த்தோம். இந்த கான்சியஸ் மைண்டுக்கு டைரக்ட் பண்றதுக்கு எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதான் சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைசஸ். அதே மாதிரி அந்த கான்சியஸ் மைண்ட் மூலமா தான் பிராணாயாமா பண்றோம் நம்ம. அப்படி பண்ணும்போது இட் கிவ்ஸ் அஸ் ஆக்சஸ் டு தி ஆட்டோனமிக் ரெகுலேஷன். நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா, உள்ள ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி கூட இட் ஹஸ் ஹேவ் ஹெல்த்தியர் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகால வி பிகின் வித் பிசிக்கல் எக்ஸசைசஸ் அண்ட் பிராணாயாமா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் directing the conscious mind. And Kayakalpa is linked to at so many levels, conscious, subconscious, superconscious, and indeed right up to the Adinilai. But it is also very, very directly related to our longevity and vitality. But I'm just relating that to how conscious mind, using the conscious mind, we can access the deeper levels. If you reflect Maharishi's teachings and what we practice, that is what this is all about. It starts with conscious mind and directing the conscious mind towards knowing its own self. And in that way, in that process, we have meditation. We have seen Agnay Duryadavam, right up to Duryadidadavam. It gives access to deeper levels of consciousness. But just getting access is not really enough for our day-to-day life and also for achieving self-realization. We need to put that into practice. And that simple practice and at the deeper end of the subconscious mind is our ego. Ego, தான் தனது, அதிலிருந்து வர்ற பேராசை, சினம், முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து எப்படி நம்ம மாடரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன். என்ன மாறாதல்ல இருந்து நான் யாருங்கிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே கத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணா ஈவன் ஃபர்தர் sharpening of the conscious mind and understanding the deeper aspects of our consciousness is possible. Then we practice, put that into practice. எப்படி நம்ம தாட் அனாலிசிஸோட நிறுத்தாம அதை யூஸ் பண்ணணும் எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ். நீட் இருக்கா, தேவை இருக்கா, பழக்கமா, இது நட்புனால வர்றதா, பிறர் மனம் தூண்டுதுனால வர்றதா, இல்ல இஸ் இட் a link that is a natural link with the universe அப்படிங்கிறது தான் sublimation. And once you practice and practice and practice, then that gunanala peru or sublimation then transforms to murumai peru, which is ultimately realizing oneself. So that's what Maharishi's teachings are, and he very much focuses on
the need for self-realization through practical steps, starting from directing the conscious mind to accessing deeper consciousness levels. We will leave it there. Be blessed by the divine. It's really good to be with the group after a long time. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. Then we will finish. Good morning, Doctor. Nice speech. Thanks again. Sir, ஒரே ஒரு கொஸ்டின். அன்கான்ஷியஸ் மைண்ட், இப்போ வந்து சிலர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் இது கோமாலாம் அந்த மாதிரி போகிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து we can't say they have gone to inner peace இல்ல. அது எப்படி? கான்ஷியஸ்க்கும் கான்ஷியஸ்னஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஈஸிலி அது டிரான்ஸ்லேஷன்ல இட் கேன் கெட் mixed up. Maharishi சொல்ற unconscious is before it is, Maharishi's reference is to the static state, which is the absolute space. நம்ம patients பார்க்கிற unconsciousness, they may not have the conscious mind, but still the internal functions may be there. If that is not there, we declare death. So although we say patient is unconscious, actually the subconscious activities, especially the autonomic activities, are happening. Maharishi's description of consciousness is different to the medical understanding. That makes sense. Thanks for that clarification, Doctor. வாழ்க நன்றிங்க டாக்டர். வேற யாரும் எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்றீங்களா? நல்ல ஒரு பிரசன்டேஷன் சக்தி. நீங்க சொன்ன இதே விஷயம் வந்து ஜஸ்ட் என்னுடைய புரிதல்ல கொஞ்சம் சொல்லட்டுங்களா? ஓகேங்களா? சொல்லுங்க. தேங்க்ஸ் சக்தி. மகரிஷி சொன்ன இதே பிரின்சிபல் தான் சக்தி. நம்ம பண்ற அந்த துரியாதீதம் பண்ணும் பொழுது என்னுடைய புரிதல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த புறமணம், ஏன்னா சில பேருக்கு வந்து இதை கேட்டுட்டு திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதை வந்து மனப்பாடம் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் வேஸ்ட். நம்ம வாழ்வியல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி வாழ்வியல்ல அதை பயன்படுத்தும் பொழுதுதான் அதனுடைய ஒரு மகத்துவமே நமக்கு வந்து புரியும். இப்போ புறமணம்ன்றது வந்து நான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னா வந்து வெளியிலிருந்து ஏதோ ஒரு சிக்னல் இருக்கணும். அது வந்து நம்ம வந்து கண் பார்வையா இருக்கலாம், இல்ல காதுக்கான ஒலியா இருக்கலாம், இல்ல சுவையா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஐம்புலன்களுக்கான அந்த டச் சென்சேஷனா இருக்கலாம். இது எது இருந்தாலும் இது வந்து புறமணம். இப்போ இது எதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கோம், காத்து எதுவுமே அடிக்கல, எதுவுமே இல்லாத பொழுது மனசுல வந்து தோணும், இன்னைக்கு மதியானம் என்ன சாப்பிடலாம், சாயங்காலம் டைம் இருக்கு என்ன பண்ணலாம், லாங் பேங்க் ஹாலிடே வீக்கெண்ட் ஆச்சு என்ன பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்வாலன்ட்ரி, கொஞ்சம் வாலண்டரி. நம்மளாவும் யோசிக்கலாம், சில டைம்ல அதுவாகவும் நமக்கு தோணும். இது வந்து கொஞ்சம் நடுமணம். இப்போ ஆழ்மனம்னா பாத்தீங்கன்னா வந்து முடிந்த அளவுக்கு எந்த யோசனைகளும் இல்லாம ஒரு நிலைக்கு வந்து போகணும். இப்போ வந்து நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது இந்த மூச்சை கவனிச்சு மெடிடேஷன் பண்றது, இல்ல அந்த ஆக்னாவை மட்டும் நம்ம வந்து அதை யோசிச்சு மெடிடேஷன் பண்றது, இது பண்ணும் புறத்திலிருந்து வர நம்மளுடைய அந்த நடுமணத்திலேருந்து வர தானா வர எண்ணங்களும் இந்த ஒரே ஒரு பொருளை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது வந்து நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க ஆனந்தா. அது இன்வால்வ் இருக்குதுங்களா? ஓகேங்களா? I don't know if it's just me, but your voice is getting interrupted. ஓ சரிங்க, பரவாயில்லைங்களா? இப்போ கேக்குதுங்களா? கொஞ்சம் பெட்டரா மைக் எடுத்துட்டேன் சக்தி.
ஓகே யா. ஸோ ஜஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா, புறமணம் வந்து வெளியிலிருந்து ஒரு ஒளி தொடுதல், சுவை இந்த மாதிரியான இது டிபெண்ட் ஆயிருக்குது. நடுமணம் வந்து நமக்கே தோன்ற அல்லது நாமா யோசிக்கிற, வெளியிலிருந்து எந்த விதமான இதுவும் இல்லாம நம்மளா யோசிக்கிற வீக்கெண்ட் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து நடுமணம் ஆயிடுது. ஆழ்மனம் வந்து ஏதாவது ஒரு பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம். சம்டைம்ஸ் கிளினிக்ல வந்து எதையுமே யோசிக்காம பேஷண்ட் பேக் டு பேக் பார்ப்போம், இல்ல ஏதாவது எழுதுவோம், இல்ல ஒரு சம்டைம்ஸ் சினிமா கூட வந்து நம்ம வந்து அதை மட்டும் யோசிச்சு அந்த கதையை மட்டும் யோசிச்சு பார்க்கும்பொழுது வெறும் ஆழ்மனம் மட்டும்தான் இருக்கு. அதுல எந்த வகை பக்கத்துல யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டா கூட நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, நமக்காகவும் எதுவும் வந்து எண்ணங்கள் வராது. ஜஸ்ட் அந்த ஆழ்மனம் மட்டும் ஒரே ஒரு விஷயத்த வருது. தியானத்துல சொல்லணும்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆக்னா தியானம் அல்லது துரியாதீத தியானம் அது மாதிரி பண்ணும்போது அதை மட்டும் யோசிச்சு பண்றது வந்து ஆழ்மனம். அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் நீங்க சொன்ன அந்த இறைநிலை வந்து நம்ம அந்த பிரம்ம ஞானத்துல பார்த்த மாதிரி அது வந்து நம்மளா அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுதான் வந்து நமக்கு வந்து அமையணும். எப்போ ஒருத்தர் வந்து அந்த புறமணம் நடுமணத்திலிருந்து முழுதையா விடுதலை பெற்று ஆழ்மனத்திலேயே திளைத்து அந்த மணித்துளிகளை அதிகம் பண்ண அவங்களுக்கு அந்த ஆழ்மனமும் வந்து ஒரு அமைதியை கொண்டு வந்து அவங்க வந்து அந்த சிவநிலை அடைகிறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து பிரம்ம ஞானம்னு சொல்றோம். பிளஸ் வந்து அதுதான் வந்து பிக் பேங்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு அமைதியான ஒரு இயக்கமற்ற நிலை அப்படின்னு நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் நிலை வந்து நமக்கு வந்து தானா அமையும். நம்ம அதை நோக்கி போறோமே தவிர நம்ம வந்து இதை பண்ணா அது அடைவோன்றது எனக்கு புரிதல் இல்லை. அது வந்து நம்ம வந்து மேலும் மேலும் இந்த நீங்க சொன்ன அந்த ஆக்னையும் துரியாதி இந்த தவம் பண்ண நம்ம அந்த ஆழ் மனதுல வந்து திளைக்க நமக்கு வந்து அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் அந்த ஆதி நிலை வந்து தானா வந்து அமையும். எனக்கு வந்து இதுல இன்னொரு விஷயம் வந்து இது என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து எப்போ ஒருத்தர் வந்து அந்த தியானத்துல வந்து அந்த ஆதி நிலையில திளைத்திருக்க முடியுதோ, அது ஒரு சில மணித்துளிகள் கூட இருக்கலாம். சில பேர் வந்து நல்லா பண்றவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அமையலாம், ஒரு 5-10 நிமிஷம் அமைகிறதே வந்து பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு ஆதிநிலை அமைய பெறும் பொழுது என்ன ஆகும்னா வந்து அதிலிருந்து அந்த தவத்திலிருந்து வெளியில வந்து நம்ம வந்து ஒரு செயல்பாடு பண்ணும் பொழுது நம்ம மனசுல வந்து அந்த நடுமனமும் ஆழ்மனமும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கும். அதனால உங்க புறமணம் வந்து ஷார்ப்பா இருக்கும். நீங்க வந்து ஒரு 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 ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, ஒரு வேலை பண்றோம்னா வந்து நமக்கு அடிக்கடி அந்த நடுமணம் ஏதாவது எண்ணம் கொடுக்கறது, இல்ல ஆழ்மனத்துல எப்பயோ நடந்த பதிவுகள்னால வர எண்ணம் வர்றது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். சம்டைம்ஸ் அந்த முழு வேலையை பண்ணி முடிச்ச பிறகுதான் யோசிப்போம், எப்படி இதை வந்து இவ்வளோ அழகா கார்டன் மூவ் பண்ணியிருக்கோம், எந்த விதமான ஒரு டீவியேஷன் இல்லாம பண்ணியிருக்கோம், நம்மள வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த புறமணம் நடுமணமும் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப் ஆயிடும். அந்த நடுமணத்துடைய எண்ணம் அந்த எண்ணத்தினுடைய பவர், நம்ம டிசிஷன் மேக்கிங் அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆழ்மனம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஆழ்மனத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்க வீட்டுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க, ஈவினிங் 4:00 வரணும், அவங்க வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலா வந்து 5:00 வராங்க. அவங்க வந்து அங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி இப்போ இவங்க வீட்டுக்கு போலான் இருந்தோம், இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம், 5 மணிக்கு தான் போக முடியும், இப்போ இவர் வீட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சக்தி வீட்டுக்கு போறது லேட் ஆகுமே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆழ்மனம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அந்த ஆழ்மனம் எடுத்து கொடுக்கும் பொழுது வந்து நமக்கும் தோணும், ஓ இவங்க 4 மணிக்கு வர மாட்டாங்க, 5 மணிக்கு தான் வருவாங்க, நமக்கு தோணும். அது ஏன் தோணுதுன்னே தெரியாது, ஆனா உண்மையாவே அவங்க 5 மணிக்கு தான் வருவாங்க. இந்த மாதிரி இதான் வந்து அந்த காலத்துல வந்து சித்தின்னு அதுக்கு வந்து பேரு சொல்லிட்டாங்க. சோ ஆழ்மனத்துக்கு வந்து அந்த சித்தின்னு சொல்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கு. ஆனா அந்த ஆழ்மனத்துக்கான அந்த கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும்னா வந்து நம்ம வந்து புறமணத்தையும் நடுமணத்தையும் வந்து கொஞ்சம் அடக்கி அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ல திளைக்கும் பொழுதுதான் வந்து நம்ம அந்த ஆழ்மனத்துக்கு வந்து அதிகமான ஒரு ஒரு உத்வேகம் வந்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மகரிஷி சொல்ற மாதிரி இந்த கர்ம வினை பத்தி எல்லாம் வந்து மகரிஷி சொல்லும் பொழுது வந்து அவர் சொல்லுவாரு, நம்மளுடைய அந்த பிராராப்த கர்மால என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து முழுவதும் கழிப்பதற்காக தான் வந்து இந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. அதே சமயத்துல ஆகான்மிய கர்மத்துல வந்து நல்லதே பண்ணோம்னா வந்து ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷன் கிடைக்கும்னு சொல்லுவாரு. இப்ப இந்த பிராராப்த கர்மா எப்படி நம்மள வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா கூட நம்மளுடைய அந்த
புறமணத்துக்கு வந்து அதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பிராரப்த கர்மால வந்து ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மன்னிச்சுக்கோங்க. ஆனா அதுதான் ஈஸியா புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு காரை வாங்கணும், அந்த கார் மூலியமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிராரப்த கர்மால ஒரு ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் பதிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து அந்த புறமணம் தான் அந்த காரை நமக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த கார் நல்லா இருக்கே, அது கொஞ்சம் ஹை ஸ்பீடு கார் ஆச்சு, அது வாங்கலாம்ன்ற ஒரு ஆசையை கொடுக்கும். அந்த பார்வை, அந்த ஒரு டச் ஃபீல் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசையை கொடுக்கும். அது புறமணம். அப்புறம் நடுமணம் வந்து நமக்கு வந்து மனசுல வந்து அந்த கார் வாங்கணும்ன்ற நமக்கே தெரியாம ஒரு ஆசை வரும். வீட்டுல ஏற்கனவே ஒரு கார் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஆசை வரும். இருந்தாலும் வாங்கலாமே, இதை வந்து கொஞ்சம் நாளாயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆசை, அதுதான் வந்து நடுமணம். இப்ப நம்ம இந்த நார்மல் வாழ்க்கையில வந்து இதுல வந்து நம்ம வந்து அடிமையாயிடுறோம். இப்போ கரெக்டா மகரிஷி சொன்ன இந்த வகையில் நம்ம தியானங்கள் பண்ணும் பொழுது வந்து அந்த புறமணத்தையும் அந்த நடுமணத்தையும் நல்லபடியாக அடக்கி ஆளும் பொழுது, அல்லது அதற்கு ஒரு எனஃப் தீனி போடாம தள்ளி போடும் பொழுது நம்மளுடைய கர்மாவில் இருந்து நம்ம வந்து விடுதலை பெற முடியும். அதனாலதான் வந்து இந்த ஆக்னம் துரியாதீதம் தவத்தின் மூலியமாக நம்மளுடைய சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், எல்லா விதமான கர்மங்களிலும் வெளியே வர முடியும்னு மகரிஷ் வேற ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா அருமையா சொன்னீங்க சக்தி. நல்ல ஒரு பதிவு இன்னைக்கு பண்ணது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகரிஷி வந்து புறமணம், நடுமணம், அடிமணத்தை தான் அவர் வந்து புத்தி, சித்தி, பேரறிவு, அப்புறம் தெய்வ நிலையை அன்கான்சியஸ், ஆதி நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி திங் இஸ் கனெக்டட், எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி தேர். மகரிஷியோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரேடியோ வேவ்ஸ் எப்பவுமே வந்து வானொலி அலைகள் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம எப்படி டியூன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேடியோ ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து நம்ம கேட்குறோம். அப்படிங்கிற இதுல பார்த்தா நம்ம everything is stored in the deep unconscious levels as well as in the adimanam. But how we access that, even previous experiences are also stored in the genetic center, which is adimanam. நம்ம ஒன்று பார்க்கும்போது then conscious mind மூலமா உள்ள இருக்கிற previous experiences we then often compare, and then we use our faculties to decide and then act. அந்த இடத்துல தான் நீங்க சொல்ற மாதிரி once you train your brain, which is the center for action for subconscious mind, which is nadumanam, once you train that, there are two things that happens. One is in the emotional response. ஒரு ஃப்ரைட்டோ, ஒரு பயமோ, ஒரு பேராசையோ, ஆங்கரோ, அதெல்லாம் வரும்போது நம்மளுக்கே அது தெரிய ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வி நோ, தவம் பண்ணும்போது தெரிய ஆரம்பிக்கும். That is how you understand the subconscious mind. That is one benefit of davam, emotional regulation. The other one benefit of davam is cognition, which is how we think, how we use our intelligence to think and estimate based on our previous experiences, what is the future result and what kind of action, what is the circumstance, our decision making. இது வந்து இன்டெலிஜென்ஸ், நம்ம காக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்று வந்து எமோஷன், இந்த ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் பார்க்க. both of them are connected in different parts of our brain. இது ரெண்டும் நடக்க அட்டென்ஷன், நம்மளுடைய அட்டென்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி அட்டென்ஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது மைண்ட் வாண்டரிங், அலைப்பாயிர மனம் வந்து ஒரு நிலையாய் நிற்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதையும் தாண்டி, ஏன்னா சயின்ஸ் இஸ் ஒன்லி மெஷரிங் வாட் வி கேன் மெஷர். இதையும் தாண்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹார்மனி அண்ட் சின்க்ரானிசிட்டி வித் அதர் லிவிங் பீயிங்ஸ், தி ரியலைசேஷன் தட் we are all from the same source but just different manifestations. அப்படிங்கிற ஒரு டிரான்சென்டென்டல் ஸ்டேட்ல மோர் கம்பேஷன்,
more concern for others and for nature, அதெல்லாம் வந்து உருவாகுது அப்படிங்கிறது தான் philosophical understanding. But it's a nice topic. நீங்க ஆனந்தா சொன்ன மாதிரி there is a link with சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம் and ஆகாமிய கர்மம், which is Sanjita Karmam is whatever has been given to us from the origins. Prarabdha Karmam is whatever we have accumulated in this life, in our experience. Both of them determines what we do, how we act. But because we know there is a lot of sin imprints or errors, mistakes, knowingly or unknowingly done, what we do, which is ஆன்மா இச்சை வயப்பட்டு செய்யும் காரியம் ஆகாமிய கர்மம், அது அந்த காரியங்கள்ல வந்து நம்ம சஞ்சித கர்மமும் பிராரப்த கர்மத்தினால வந்த விளைவுகளை ப்ராப்பரா அறிஞ்சிட்டு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறோங்கிறத ஷார்பன் பண்றதுக்கான ஒரு யுக்தி மெடிடேஷன்ல ரொம்ப அருமையா கிடைக்குதுங்கிறது நம்ம மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தெரியும். பட் இன்க்ரீசிங்லி சயின்ஸ் ஆல்சோ இஸ் ப்ரூவ் திஸ். இட்ஸ் வெரி வெரி great subject that Maharishi has given us. The benefits will only accrue when we practice. பயிற்சி வேண்டும், அதுக்கப்புறம் முயற்சி வேணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீனி சொல்லுங்க. சாரி டாக்டர், ஒன் மோர் கொஸ்டின். நீங்க வந்து புத்தி சித்தி அந்த லாஸ்ட் இன்னொரு பிட் ஜஸ்ட் மிஸ்ட் இட். புத்தி சித்தி சித்தி பேரறிவு ஆதிநிலை. பேரறிவு, ஓகே ஓகே. இப்போ இந்த நம்ம சோல்ன்றது அந்த பேரறிவுல இருக்குங்களா, இல்ல சோல்குள்ளதான் இந்த பேரறிவு இருக்குங்களா? எல்லாமே அந்த அறிவு, அந்த சூப்பர்ஃபிஷியல் சோல், உள்ளம் அதெல்லாம் ஒண்ணு. அதுக்கப்புறம் மனம், அதுக்கப்புறம் அறிவு, அந்த புத்தி. ஓகே. புறமனம், நடுமனம், அடிமனம்னு வச்சுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ்ல சில சமயம் சான்ஸ்கிரிட்ல சில சமயம் வேற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது மகரிஷி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். வாழ்க வளமுடன். நன்றி. செல்வா அம்மா இருந்தாங்க, கிளம்பிட்டாங்களா இருக்கு. ஓகே ஐயா, வேற எதுவும் நம்ம சொல்றீங்களா உதயணன் ஐயா? Thank you very much. Beautiful today. Beautiful presentation. Good for thought. And as the next, I think probably Ganga Ayya is away. So for the time being, probably this is the last Zoom meeting. Okay. So from 13th, we'll be meeting at the Ealing Amman Kol. So next week is going to be like an open day or introduction. And then from 20th onwards, நாங்கள் எங்களுடைய normal regular lessons தொடங்குற plan. Thinking of having a Zoom meeting as soon as Ganga comes back. Okay, yeah. நம்ம இந்த யூஎஸ் டீம் கூட பேசிட்டு இருக்கும்போது கூட மெடிடேஷன் ரூம் யூகே டைமுக்கு ரெகுலரா பண்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. We will follow it up with Ganga ஐயா. All right. Okay. So this will be the last session, sir, or sorry, I missed it. Yeah, next week. From that, from the London side, yeah. Oh, okay. There won't be any Zoom for any, at least for the foreseeable future, until it's going to be the face-to-face at Ealing Amman Kol. Okay, fine, doctor. ஸ்ரீனி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் நார்த்ஹாம்ப்டன்ல இருக்கேன். கொஞ்சம் நான் மிட்லாண்ட்ல இருக்கேன். சோ அதனால I will see, doctor. There are online sessions that were being planned, but because the face-to-face are taking priority, but there will be meditation rooms. That is the idea. There will be online meditation rooms. We will put it in the chat room. Hopefully, the Ganga எப்ப வராருங்க? He said 29 to 6, so should be back this week. Okay, so before next week we will put all the new information on the website, the WhatsApp group. Thanks doctor, really helpful. நன்றிங்க. லக்ஷ்மி ஐயா, நீங்க எதுவும் நீங்க ஆன்லைன் நடத்துறீங்களா?
think Lakshmi Gupta ஐயா இல்லைன்னு நினைக்கிறேன். Maybe. Oh, it's a different Lakshmi. Sorry. Yeah. Okay. Seri, Dr. Ananda, we will be in touch. It's really great, sir. Ananda, doctor, as well as yourself, Dr. Sakthi, Udayanan, sir. It was always nice experience. Unfortunately, I can't. Anyway, we'll see, doctor. No, we will. There will be some online meditation rooms, so we will promote the information soon. So that's some continuity. Thank you. Yeah, we should, I think, at least, use the same time as well, so people will join and benefit from that. Yeah. சரி ஐயா, நம்ம உலக நல வாழ்த்து சொல்லி முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம். Thank you, Sakthi. வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Dr. Ananda, we will complete it. I might ring you, Ananda, if you're free for something else. சரிங்க சக்தி. Okay. பேசலாங்க. Okay. நன்றி. Thank you. Thanks. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.